விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீண்ட நெடிய தோழமை, தொடர்ச்சியான ஒரு தேர்தல் அங்கீகாரம் என்ன கிடைச்சு? திமுக தரப்புல இருந்து 8 இடங்கள் கொடுத்தாங்க. திரும்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவருடைய சட்டமன்ற தேர்தல் வருகை என்பதே மன வருத்தத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டதுங்கிற. இன்னைக்கு விசிகாவுக்கான இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல இருந்து 8 என்பதே குறைக்கப்பட்ட இடங்கள். 6ல இருந்து 2 என்பது கூட்டப்பட்ட இடம் நம்ம சொல்றோம். அது எப்படி கூட்டப்பட்ட இடமாகும்? தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கான தொகுதிகள் 44, பழங்குடி மக்களுக்கான தொகுதிகள் 2, 46 தொகுதிகள். 46 தொகுதிகள்ல தாண்டி பொது தொகுதிகள்ல கூட விசிகா பலமாகத்தான் இருக்கிறது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் பெரிய கட்சி என்று நாம் பார்த்தாலும் கூட ஒரு வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் வந்து விசிகால தான் இருக்காங்க. அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு எம்பி பதவியை அழுத்து விட்டதா? நிச்சயமா இல்ல, அழுக்கல. சரி, திருமாவளவன் அவர்கள் பாஜக எதிர்ப்புல நீர்த்து போயிட்டாரா? இல்ல. அவருக்கான தேவை பார்லிமெண்ட்ல இல்லையா? முன்னோட வீரியமா இருக்கு. பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளால பேச முடியுதா? அப்ப திருமாவோட குரல் பாராளுமன்றத்துக்கு தேவையில்லைன்னு இருக்கா? ஆனா அவர் தமிழ்நாடு அரசியலுக்கு தான் தேவைன்னு உணர்கிறார். அந்த உணரக்கூடிய இடம் எது தெரியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு விசிகா கேட்டிருக்காங்கல்ல. விசிகால ஏதோ 2 எம்எல்ஏக்களுக்கு நாளைக்கு தனிப்பெரும்பான்மை வராம திமுக திணறிட்டு இருக்குன்னா யாரோ 2 பேரும் அமைச்சராகிறதுக்கு தயங்கலாம். திருமாவளவனே காட்டு மன்னார்கோயில போட்டிட்டு நாளைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோரிக்கை திமுக தனிப்பெரும்பான்மை பெறலைன்னு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது ஒரு மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது ஒரு ஃபோர்ஸாக அறியப்படக்கூடியது. அந்த கூட்டணிக்கு 8 தொகுதிகள் வந்து வழங்கினாங்க கடந்த இப்போது பேச்சுவார்த்தையின் போது. அந்த 8 தொகுதிகளில் முன்பு வாய்ப்புகள் வழங்கப்பட்டவர்களுக்கே வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு பேர் அதிர்ச்சி தரும் விதமாக திருமாவளவன் அவர்களே காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட போகிறார். மேலும் புதிய முகங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலில் அந்த வேட்பாளர்கள் மற்றும் திருமாவளவன் அவர்களுடைய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த கான்சென்ட்ரேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப நுட்பமான ஒரு இடம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தோட நீண்ட நெடிய தோழமை, கிட்டத்தட்ட 2019 தேர்தல், 21, 24 தொடர்ச்சியான ஒரு தேர்தல் அங்கீகாரம் என்ன கிடைச்சது? திமுக தரப்புல இருந்து 8 இடங்கள் கொடுத்தாங்க. திரும்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவருடைய சட்டமன்ற தேர்தல் வருகை என்பதே மன வருத்தத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டதுங்கிறேன். நீங்க ஒரு தலைவன் வந்து தேர்தலில் போட்டியிடுறது சந்தோஷத்திலையும் போட்டியிடலாம், சங்கடத்திலையும் போட்டியிடலாம். சங்கடத்துல போட்டியிடாமல் ஒதுங்கலாம். அதுக்கு உதாரணம் அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் 11 வேட்பாளர் அறிவிக்கிறாரு. டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடல. காரணம் என்னன்னா, நம்மால பல பேருக்கு பதவிகள் போயிருக்கு. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அவர்கள பல பேர் இன்னைக்கு திமுகலையும் அதிமுகவுக்கும் போயிட்டாங்க. நம்மை நம்பி இருக்கக்கூடிய அந்த 11 பேருக்காக நம்ம போய் பிரச்சாரம் செய்வோம், நம்ம போய் கிரவுண்ட்ல போய் வேலை செய்வோம் டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்திருக்கிறார். இன்னொன்று, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் போட்டி போடுறார்? அதற்கு முன்பாக ஒரு 3 பேருக்கு கொடுக்கல. ஷானவாஸ் அவர்கள் தொடங்கி 3 பேருக்கு கொடுக்கல. இதை நான் 2 புள்ளியா பொறுத்துறேன். ஒன்று, திமுகவோடு அதிக சிநேகம் காட்டிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலைங்கிற. யாரெல்லாம் திமுகவோடு அபரிவிதமான சிநேகத்தில் இருந்தாங்களோ, திமுகவினுடைய குரலாக கடந்த காலங்களில் ஒழித்தார்களோ, நீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படலை என்பதை பொருத்தி பாருங்க. சும்மா கூகுள்ல போய் அவர்கள் கடந்த 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க. திமுக அரசுக்கு மிகவும் சாதகமாக இருந்திருப்பாங்க. திருமாவளவனே அப்படிதான் இருந்தார். வேங்கவேல் பிரச்சனை தொடங்கி ஆம்ஸ்டாங் மனைவி இன்னைக்கு போட்டி போடுற சூழல் ஏற்பட்டிருக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் திமுக அரசுக்கு பக்கபலமாகத்தான் நின்றார். இருந்தாலும் அவரை விட ஒருபடி மேலேவே நின்றாங்களே திமுக பக்கமா. இன்னைக்கு விசிகாவுக்கான இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல இருந்து 8 என்பதே குறைக்கப்பட்ட இடங்கள்ங்கிறேன். 6ல இருந்து 2 என்பது கூட்டப்பட்ட இடம் நம்ம சொல்றோம். அது எப்படி கூட்டப்பட்ட இடமாகும்? தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கான தொகுதிகள் 44, பழங்குடி மக்களுக்கான தொகுதிகள் 2, 46 தொகுதிகள். 46 தொகுதிகள்ல தாண்டி பொது தொகுதிகளில் கூட விசிகா பலமாகத்தான் இருக்கிறது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் பெரிய கட்சி என்று நாம் பார்த்தாலும் கூட ஒரு வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் வந்து விசிகால தான் இருக்காங்க. அப்ப அந்த கட்சிக்கான இடம் எவ்வளவு? 6ல இருந்து 8ஆக தான் உயர்த்தப்படுது. அதை நான் அப்படி கூட பொறுத்தல. இன்னொரு புள்ளிக்கு வரேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை 6, இந்த முறை 5. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை 6, இந்த முறை 5. விசிகாக்கு கடந்த முறை 6, இந்த முறை 8. 3ஐயும் கூட்டுங்க, கடந்த முறையும் 18, இந்த முறையும் 18. அவன் மதவாதத்துக்கு எதிரான சக்திகளை 18 தொகுதிக்குள்ள சுருக்கியிருக்காங்க. அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு இந்த எண்ணிக்கையில சில முரண்கள் முதல்ல இருந்திருக்கலாம்.
அப்புறம் இன்னொன்று அவர் என்ன நினைக்கிறார், திமுகவோடு யாரெல்லாம் அதீத நட்புல இருக்காங்களோ, யாரெல்லாம் திமுகவோட குட் புக்ல இருக்காங்களோ, அவர்களை கொஞ்சம் புறக்கணிக்கலாம்னு நினைத்திருக்கலாம். ஒன்று. நான் அவருடைய வியூகம் தான் சொல்றேன். இதுதான் ம். இருக்கும்னு சொல்றேன். பத்திரிகையாளனாக களத்தை நான் வேறு கோணத்தில் பார்ப்பவன் என்கிற அடிப்படையில நான் சொல்றேன். அது 2. 3வது மிக முக்கியமா, ஏன் காட்டுமன்னார் கோயில்ல அவர் போட்டி போடணும்? அதுக்குள்ளதான் நுட்பமான இன்னொரு அரசியல் இருக்குன்னு பார்க்கிறேன். மக்கள் நல கூட்டணி சார்பில் 2016ல அவர் அதே காட்டுமன்னார் கோயில்ல போட்டி போட்டார். ம். வெறும் 100 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைகிறார். 87. 87 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோல்வி அடைகிறார். அது ஒரு நிலையில இருக்கணும். 2024ல தானே எம்பி ஆக்கப்பட்டிருக்கீங்க. 2024ல அதை உள்ளடக்கிய அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில நீங்க எம்பியாக திருமாவளவன் அவர்கள் மாறி இருக்கிறார். அந்த எம்பி ஆனதனுடைய வெளிப்பாடு தான் கட்சி அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் மாறுது. ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக மாறுது. ஆமா. சின்னம், பானை சின்னம் கிடைக்குது. அது அவர்களுக்கான உரிமையாக மாறுது. நீங்க பொதுவா மற்றவர்கள் ஜனநாயகத்தை அணுகக்கூடிய முறைக்கும் திருமாவளவன் அணுகக்கூடிய முறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பண்பட்டவர். உண்மையிலேயே ரொம்ப பண்பட்ட அரசியல்வாதிகள் மிக முக்கியமான நபர். அப்ப நம்ம இயல்பாகவே ஒரு கேள்வி கேட்டுப்போமே. ஒருவேளை இவர் சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்து விட்டார், நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்வாரா? நாட்டுல வலுவா பாஜகவை எதிர்க்கக்கூடிய வரிசையில, சனாதன எதிர்ப்புல, பாஜக எதிர்ப்புல முன்வரிசையில் இருக்கக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். அப்ப அங்க ஒரு பிரதிநிதித்துவத்தை இவர் குறைத்துக் கொள்ள விரும்புகிறார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோப்பான அவர் தேர்தலை சந்திக்கல. நிச்சயமா. திருமாவளவன் அதாவது எது சமீபமோ அதுதானே விருப்பம். ம். நீங்க விருப்பத்துல என்னது? நான் எதை சமீபமா செய்யறனோ அதுதானே என்னுடைய விருப்பம். போன வருஷம் நீ இதை செஞ்ச, அப்ப அதுவும் நீ விருப்பப்பட்டதானே நம்ம சொல்ல முடியும். அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு எம்பி பதவியை அழுத்து விட்டதா? ம். நிச்சயமா இல்ல, அழுக்கல. சரி, திருமாவளவன் அவர்கள் பாஜக எதிர்ப்புல நீர்த்து போயிட்டாரா? இல்ல. அவருக்கான தேவை பார்லிமெண்ட்ல இல்லையா? முன்ன விட வீரியமா இருக்கு. நீங்க நாட்டுல ஏதாவது பிரச்சனைகள் குறைந்து போச்சா? திருநெயர் சட்ட திருத்தம் கூட இன்னைக்கு கொண்டு வந்து அதை கூட எதிர்க்கக்கூடிய சூழல் தானே இருக்கு. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளால பேச முடியுதா? அப்ப திருமாவோட குரல் பாராளுமன்றத்துக்கு தேவையில்லைன்னு இருக்கா? ஆனா அவர் தமிழ்நாடு அரசியலுக்கு தான் தேவைன்னு உணர்கிறார். அந்த உணரக்கூடிய இடம் எது தெரியுமா? நீங்க 8ஓட சுருக்குறீங்கல்ல விசிகாவை. அப்ப அவர் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுங்க வேண்டாம். அவர் எம்எல்ஏ எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றது ஒரு கோப மிகுதியில தான் வர்றாரு. அந்த கோபம் மக்களின் மீதான கோபம் இல்ல. அவர் கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சி அவரை டீல் பண்ண விதத்துல இந்த கோபமா இருக்கலாம். அந்த கோபம் என்று நான் பார்ப்பதை விட ஆற்றாமைன்னு பார்க்கிறேன். சரி, அதை கூட நான் இன்னும் கொஞ்சம் உடைக்கிறேன். கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கல, திருமாவளவன் வக்காலத்தை இங்கே அறிக்கை விட்டார். கமலஹாசனுக்கு இடம் இல்லை, கமலஹாசன் ஒதுங்குகிறார். 2 சீட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த 2 சீட்டும் உதயசூரியன்ல நிக்க முடியாது, சின்னம் என் அடையாளங்கிறார். அந்த சின்னம் தான் என் அடையாளம்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் அதற்கு அனுமதித்திருக்க கூடாதுங்கிற அறிக்கை ஏன் திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்து வருது? அப்ப கிட்டத்தட்ட தோழமை கட்சிகளை திமுக நடத்தக்கூடிய விதத்துல இவருக்கு முரண் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். சரி, அப்ப அதுக்கு மாற்று இவர் காட்டுமன்னார் கோயில் என்ன சரியாயிருமான்னா, இன்னொரு புள்ளிக்குள்ள நான் வரேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டுல முதல்ல பேசின இயக்கம் விசிகா. ஆதவர்ஜன் அங்க இருக்கும்போது தான் பேசினார். கடைசியில் அதுக்கான நேரமும் காலமும் இப்போது வரவில்லைன்னார். நேரமும் காலமும் வரும்போது விசிகா பேசினார். இன்னைக்கு எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை அறிவிச்சுட்டாங்க, எல்லா கட்சியும் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க. உள்ளபடியே பேசுவோமே. நான் எப்பவுமே உடைத்துதான் பேசுவேன். அதிமுக வலுவாக இல்லை, அதையும் நான் தான் சொல்றேன். திமுக வலுவாக இருக்கா? தனிப்பெரும்பான்மை வந்துடும் நம்பிக்கையோடு தான் களப்பணியாற்றுறாங்களா? அப்புறம் ஏன் தொகுதிகளில் இவ்வளவு கரார் கட்டுறாங்க கூட்டணி கட்சிகள்ல? கம்யூனிஸ்டுக்கு 6 இல்ல 5. இப்ப கம்யூனிஸ்டுக்கு 6 கொடுத்தா 200 சீட்டு வராதா? நீங்க 200க்கு தான் ஓடுறீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு 1 கழிச்சுட்டா 199. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சரி போனா போட்டுங்க, நீண்ட காலமா நம்மளோட இருக்காங்க. கூட்டணிக்கு 1 கழிச்சுட்டா அந்த 1 அவங்க தோக்குறாங்கன்னு வச்சுக்கோ, 198. மதிமுக வைகோ ரொம்ப வருஷமா கூட இருக்காரு. சரி, நம்ம தான் 200 தானே ஜெயிக்க போறோம், அவருக்கு என்ன ஒரு 2 சீட்டு தானே கூட கேட்கிறாரு, போங்க வச்சுக்கங்க 196. திமுக தனிப்பெரும்பான்மைக்கு தான் ஓடுது. நான் முதல்ல இருந்து அதான் சொல்றேன். இன்றைக்கு அவர்களுடைய இலக்கு என்பது 2வது முறையாக நாம் வெற்றி பெற்றதில்லை. அப்பொழுது நாம் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும். மு க ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல தொடர் வெற்றியை திமுக பதிவு செய்திருக்கிறது. 19, 21, 24. அந்த வெற்றி மீண்டும் வரணும். கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை போகுது. அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தா புதுமை பெண் திட்டத்துக்கு நிதி போகுது. நான் என்ன கேட்கிறேன், நான் மொத்தமாவே பயனாளிகள் 1,31,00,000 பேருங்க. நான் அபரிமிதமா சொல்றேன். அரசு கொடுத்த டேட்டாவை நான் நம்புறேன். 1,31,00,000 பயனாளிகள் திமுக அரசுல. புதுமை பெண் திட்டம் யாருக்குங்க? அரசு பள்ளி, அரசு உதயபுரம் பள்ளியில படிச்சவங்க. அந்த 1,31,00,000 குடும்பத்துக்குள்ளதான் அந்த 1000 ரூபா வாங்குற பெண்ணும் இருக்கான், பையனும் இருக்கான். சிபிஎஸ்சியில படிக்க வைக்கிறவங்க அந்த 1,31,00,000 பேர்ல இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சிபிஎஸ்சியில அதை தாண்டி பொருளாதார நெருக்கடிக்கு பத்தியிலும் படிக்க வைக்கவங்க இருப்பாங்க. இந்த 1,31,00,000 இல்ல, நான் வெளியில இருக்கேன், பெரிய கோடீஸ்வரன்,
நான் வந்து என் பையனை அரசு பள்ளி, அரசு உதவி பள்ளியில படிக்க வச்சேன்னு ஒரு டேட்டா இருக்காது. இன்னொன்னு கேட்கிறேன், காலை உணவு திட்டம். அதுல பல நாள் எங்க இருக்க போறோம்? இந்த 1,31,00,000 தான் இருக்க போறோம். சத்துணவு சாப்பிடுறது யாரு சாப்பிடுறா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல எங்க சத்துணவு போடுறாங்க? மெட்ரிகுலேஷன்லயா, சிபிஎஸ்சிலயா? அரசு பள்ளியில தானே போடுறாங்க. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற வறுமை கோட்டுல கீழே இருக்கிற குழந்தைகள் தானே காலை உணவு சாப்பிடுறாங்க. அப்ப அந்த பயனாளி எங்க இருக்கான்? அந்த 1,31,00,000 தானே இருக்கான். இன்னும் நான் உடைக்கிறேன், அந்த 1,31,00,000 தானே அதிமுக ஓட்டு போட்டவனு இருக்கான். அந்த 1,31,00,000 தானே பிசிக ஓட்டு போடுறவங்களும், கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடுறவங்களும், பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களும், சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்கான். அப்ப திமுகவோட தேர்தல் அறிக்கையே முழுக்க முழுக்க தங்களுடைய நலத்திட்டங்களை சார்ந்ததா அது இருக்கு. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல மொத்த குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை 2,73,00,000 பேர். அப்படி பேசுறத பார்த்தா உங்க சப்ஸ்கிரைபர் வந்து ரமணா பட விஜயகாந்துக்கு வசனம் எழுதி கொடுத்தவன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த பயம் இருக்கு புள்ளிவரம் சொல்லும்போது. மொத்த குடும்ப அட்டை 2,23,00,000 பேர். 90 லட்சம் பயனாளி வெளியே இருக்கான். நேற்று அறிவிக்கிறார்ல, நான் ஏன் திரும்ப போட்டிடுறேன்னு விளக்குறேன். ஏன் வந்து நேற்று முதல்வர் அறிவிக்கிறார் பாருங்க, 8,000 ரூபாய் கொடுக்க போறோம், 8,000 ரூபாய்க்கான அட்டை கொடுக்க போறோம் இல்லத்தரசியலுக்கு. அப்ப முதல்வர் விளக்குறாரா? என்ன விளக்கினார்? யாரெல்லாம் வருமான வரி செலுத்தாத குடும்பத்தினர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 8,000 ரூபாய்க்கான குடும்ப அட்டை கிடைக்குங்கிற. அப்ப இந்த வருமான வரி செலுத்தாத குடும்பம் யாரு? இந்த 1,31,00,000 குடும்பம். அவங்களுக்கு தானே மகளிருக்கு 1000 வருது. அதானே அங்க இதா நிர்ணயிச்சிருந்தாங்க தகுதியா. அப்ப ஒரு தனிப்பெரும்பான்மை என்பது திமுக வந்து விடலாம், ஆனா அதை நோக்கி ஓடுறாங்கிறேன். அப்படி ஒருவேளை வரலைன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு விசிகா கேட்டிருக்காங்கல்ல. விசிகால ஏதோ 2 எம்எல்ஏக்களுக்கு நாளைக்கு தனிப்பெரும்பான்மை வராம திமுக திணறிட்டு இருக்குன்னா யாரோ 2 பேரும் அமைச்சராகிறதுக்கு தயங்கலாம். திருமாவளவனே காட்டுமன்னார் கோயில்ல போட்டிட்டாருன்னு, திருமாவளவனே காட்டுமன்னார் கோயில்ல களம் கண்டுட்டாருன்னு, நாளைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோரிக்கை திமுக தனிப்பெரும்பான்மை பெறலைன்னா நான் என்ன சொல்றேன், நம்ம வெளியில இருந்து பேசலாம். திமுக 200 வாங்க போகுது, 300 வாங்க போகுது, இருக்கிறது 234 தானே. நீங்க ஏன் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடணும்? ஜனநாயகத்தை ஜனநாயகபூர்வமாக அணுகக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. கட்சியா வளர்க்கணும், கட்சிக்கான உரிய அங்கீகாரம் வேணும், அதுக்காண்டி தான் போட்டியிடணும்னா சட்டமன்றத்தில் யார் இருக்கா? உங்களுடைய கணக்கு ஸ்டாலின் ஜெயிக்க போறாரு. ஸ்டாலினுக்கு எதிராக சட்டமன்றத்தில் செல்வப்பிறந்தக்கு எவ்வளவு பேசிட்டாரு? சட்டமன்றத்தை குலுங்க வைத்து விட முடியுமா திருமாவளவன் அவர்களால? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்ன செஞ்சு விட முடியும்? அமைச்சராக இருந்தால் கட்சியை வளர்க்கலாம்னு நினைக்கலாம். அப்ப திமுக தனிப்பெரும்பான்மையை நோக்கி ஓடுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் இப்பொழுது கூட்டணிக்குள் இருந்து கொண்டு வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு காலம் வரும். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாட்டு உண்டு, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவருக்கும் வாழ வைப்போமே. அந்த இலக்கு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணும். இது என்னுடைய பார்வைதான். மாநில அரசு, அதாவது மாநில அரசியலினுடைய திசையினுடைய போக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிருந்து மாறக்கூடும் என்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதோட உள்ளத்தை தான் இப்ப நீங்க விளக்கிருக்கீங்க சார். ரொம்ப அருமையான புள்ளியை தொட்டுட்டீங்க நீங்க. அந்த அதுக்கான அர்த்தம் வேற. மாநில அரசியலின் போக்கு மாறப்போதுன்னா என்ன? ஓகே, இங்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விடியட்டும்னு விளம்பரம் வருது. நான் இப்ப ஒவ்வொரு வீடியோவும் நம்ம யூடியூப் பாக்குறப்ப ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு வருது. அப்ப ஸ்டாலின் தொடரட்டும்னா மாநில அரசியலோட போக்கு என்ன மாறப்போகுது? மாநில அரசியலின் போக்கு மாறப்போகுது என்பதே திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு மைனாரிட்டி அரசு வரப்போகிறது. அதே அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் கொண்ட திருமாவளவன் போன்றவர்கள் நம்புகிறார்கள். அந்த 118 அந்த மேஜிக் நம்பர் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ கிடைக்காது, ஷார்டேஜ் ஆகும். அப்ப அந்த சமயத்துல நாம வந்து அதிகாரத்தில் பங்கு வைப்பதுதான் சரியான ஒரு போக்காக இருக்கும். எனவே அவர் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து வர்றாரு, இந்த அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு வர்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நிச்சயமா எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இதுல மாறுக்கருத்துகள் இருக்கலாம். இல்ல, எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்வைக்கிறீங்க, மற்றொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, இந்த விசிகாவுடைய ஓட் பேங்க், அந்த ஓட் பேங்கை அதிகமா டிஸ்டர்ப் பண்றது வந்து விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக முன்பு பேசப்பட்டு வந்தது. திரு சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல், அந்த அருந்ததியர் 3% உள்ஒதுக்கீட்டிற்கு எதிராக அவர் அரசியல் செய்கிறார். அவர் பறையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் மக்களினுடைய வாக்குகளை முழுவதும் போலரைஸ் பண்ணி தன் பக்கம் கொண்டு வருவதற்கு அவர் ஒரு அரசியலை செய்கிறார். எனவே தன்னுடைய வாக்கு வங்கி டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் மட்டும்தான், இந்த சமூகத்தினுடைய ஒரு ஐகானிக் ஒரு லீடராக அறியப்படக்கூடிய நான் இந்த சட்டமன்றத்தில் போட்டியிட்டால் மட்டும்தான் அந்த வாக்கு சதவீதத்தை நாம் ரீடைன் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்ல, அதுதான் சார், அந்த புள்ளியும் பார்வையும் சரிதான். பட்
8 தொகுதிகள்ல விசிகா போட்டி. அப்படி அவருக்கு வந்து வாக்கு வங்கி விஜய் நோக்கி நகருதானா நகர்கிறது. அதுக்கு அணை போடுவதற்கான வேலையை திரும்ப செய்யணும். அதுல சந்தேகமே இல்லை. அவர் செய்வார். அதுக்கான ஆற்றலும் கொண்டவர் தான். பட் ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, விசிகாவினுடைய வாக்குகள் விஜயை நோக்கியோ, சீமானை நோக்கியோ போகுதுன்னா, திருமாவளவன் அவர்கள் செய்ய வேண்டியது தமிழகம் முழுவதும் பிரச்சாரமா காட்டுமன்னார் கோயில் தொகுதிக்குள் முடங்கி போகலாம். எஸ். பிரச்சாரம் தான் அவர் வந்து மேற்கொள்ள வேண்டும். இன்னும் தீவிரப்படுத்தணும் அவர் பிரச்சாரத்தை. ஆமா. அப்ப நீங்க ஒரு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட்டீங்கன்னா, அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க 8 தொகுதிகள விட்டுருங்க. தமிழகம் முழுவதும் விசிகாவை பலப்படுத்தணுமே. ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா, தொகுதி பணிகளை கவனிப்பீங்களா? தமிழகத்தினுடைய கட்சி பணிகளை கவனிக்க முடியுமா? நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ. அவர் தொகுதிக்குள்ள போய் வேலை செய்யறாரா? கட்சியை பலப்படுத்த தமிழகம் முழுவதும் சுத்துறாரா? ஏன் அமமுக போட்டி போடல? நான் அதுதான் கேட்டேன் முதல்ல. தினகரன் அவர்கள் அதுக்குதான் உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். அன்புமணியை ராஜ்யசபா வாங்கிட்டு சட்டமன்றத்துக்கு வேற வேட்பாளர்கள் அறிவிக்கிறார். தலைவர் என்பவர் தொகுதிகளுக்குள் முடங்குவதில்லை இல்ல. முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் இருக்காரு. அவர் குளத்தூர்ல போட்டிட்டு தான் ஆகணும். துணை முதல்வராக உதயநிதி விரும்புகிறார். அவர் சேப்பாக்கத்துல போட்டிட்டு தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில போட்டிட்டு தான் ஆகணும். திருமாவளவன் அவர்கள் எம்பியா இருக்காரு. நீங்க எம்பியாக இருக்கிறார். தமிழகம் முழுவதும் சுற்றலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அந்த தொகுதியில மட்டும் அந்த காட்டுமன்னார் கோயிலும் அதுக்குள்ள தானே வருது. சிதம்பரத்துக்குள்ள தானே வருது. நீங்க எம்பி எம்எல்ஏ 2மே மக்கள் பதவி தானே. நீங்க அவர் பதவியே இல்லைன்னா நீங்க கேட்கிற லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு தொகுதியில போய் முடங்கிட்டு விஜயை தடுத்துட முடியுமா? விஜய் காட்டாரு. அது இலக்கில்லாம பாயுது. அதான் பிரச்சனைங்க. அவர் தேங்கி போற குளமாவோ நீராவோ இருந்துச்சுன்னா யாரோ போய் அங்க போய் வழிகாட்டிடலாம். அது காட்டாருக்கு தெரியாது. வழியில நிக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரியாது. அடிச்சுட்டு போயிடும். விஜய் ஒரு காட்டாரு. அதனால நான் சொல்றேன். அது வந்து திருமாவளவன் அவர்களுடைய கணக்கு தமிழக அரசியலின் திசை போக்கு மாறப்போகுதுங்கிறீங்கல்ல, அது அடுத்த வரி. அந்த மாறப்போகுது என்பது அவர் நினைக்கிறார். நமக்கான இருப்பு என்பது அதிகாரத்தை நோக்கி தமிழக அரசியல் களத்துல விசிகாவை நகர்த்தணும் அப்படிங்கிற நிலைப்பாடு நோக்கி நகர்றான்னு நான் நினைக்கிறேன். விசிகா கட்சிக்குள்ள இப்போ அடுத்தபடியா என்ன ஆகும் சார்? இப்ப நீங்க சொன்னீங்க திமுகவுக்கு ஆதரவு மனோநிலையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சீங்க. நமக்கும் தெரியுது ஆளூர் ஷானவாஸ்லாம் எப்படி திமுகவுக்கு ஆதரவாக அவர் கடந்த காலத்தில் பேசினார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்படிப்பட்டவர்கள் அறியப்பட்ட முகங்கள், அவங்கெல்லாம் வந்து பிரபலமான முகங்கள். இப்ப இவங்கெல்லாம் இப்போ தலித் எழில்மலை அவர்களுடைய மகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். அவரோட முகமே இப்பதான் முதல் முறையா பார்க்கிறோம். அவர் தந்தையார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் பொது தொகுதியில் போட்டியிட வைத்து வெற்றி பெற்ற பெருமை மிக்கவர் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் அறியப்படாத முகங்கள். நமக்கு தெரிந்த முகங்கள் சிந்தனை செல்வன் கடந்த முறை எம்எல்ஏ இருந்தவர். வன்னியரசு ஊடக விவாதங்களில் அவர் பங்கு கொள்வதால் அவரை நமக்கு அறிந்த முகம் திருமாவளவன் அவர்கள். மீதி 5 பேருமே வந்து அறியப்படாத முகங்கள் தான். அப்போ விசிக கட்சி இப்போ என்ன அடுத்தபடியா ஆகும்? இப்போ இவங்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுனால இவங்க தலைவர் மேல கோபமா இருப்பாங்களா அல்லது கட்டுப்படுத்தி இருப்பாங்களா? இல்ல, விசிகாவை பொறுத்தவரை அங்க வந்து திருமாவளவன் அவர்கள் தான் ஒன் மேன் ஆர்மி. அவருக்கு தானே செல்வாக்கு. நீங்க ஷானவாஸ் போன்றவர்கள் பேச்சில் ஆற்றல் மிக்கவர்கள், ஆளுமை மிக்கவர்கள், நல்ல மனிதரும் கூட. எங்களுடைய குமரி மாவட்டம் தான் ஆளூர்ங்கிற பகுதி. நல்ல மனிதர், நல்ல மனிதரும் கூட. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, இன்னொரு இஸ்லாமிய வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்ல, அப்படிதான் அதை பார்க்கணும். அது சமூக பிரதிநிதித்துவம் தானே. நீங்க அவர் இன்னொரு இஸ்லாமிய வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அப்படி அதை வந்து நீதி செய்து விடுவார் அதை. அதனால இவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு மதிப்பீடு இருக்கும். நீங்க இப்ப கேட்டதை போல இவர்களுக்கெல்லாம் கட்சி பணி கொடுப்பாரு. போய் 8 தொகுதிகளில் பிரச்சார வேலையை பாருங்க. திருமாவளவன் அவர்கள் முடங்குறாருல, தொகுதிக்குள்ள சுத்த வேண்டியிருக்கும்ல காட்டுமன்னார் கோயில்ல. தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யறதுக்கு தென் மாவட்டங்கள்ல ஃபுல்லா நீங்க ஷானவாஸ் போங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்க கட்சியை வளர்க்கணும் என்று அவர் விரும்புகிறார். நான் அதான் சொன்னேன், கட்சியை வளர்க்க விரும்புகிறார். அதுக்கு சில பேரை சட்டமன்ற பணிகளில் பயன்படுத்துகிறார், சில பேரை கட்சி பணிகளில் சுத்த விட போகிறார். அந்த பணிகளுக்கு இவர்களை பயன்படுத்துவார். மாற்று பணிகள் வழங்குவாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். பெரிய களங்கம் ஏற்படாது என்ற ஒரு கருத்தையும் நிச்சயமா ஏற்படாது. அதான் சொன்ன, ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் ஷானவாஸ் வெளியிலே சென்றிருக்கிறார், இன்னொரு இஸ்லாமியருக்கு அந்த வாய்ப்பு வழங்கி இருக்கிறார். ஸோ அப்படிதான் அவர் அதை டேலி பண்ணிக்கிருக்காருல்ல. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல இங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி.